இந்த வீடியோல நம்ம வந்து ஹாலோ ஆல்கேன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் பை யூசிங் தி மார்கோனிக் ஆஃப் ரூல். இது வந்து பார்த்தீங்கன்னா 12th இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, ஆனால் நம்ம 11th மார்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி மார்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அங்கேயே சொல்லியிருக்கிறேன். இங்கே நம்ம என்ன பண்ணால் ஹாலோ ஆல்கேன் ப்ரிப்பரேஷனுக்கும் நம்ம வந்து மார்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் கன்வர்ஷனுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ மார்கோனிக் ஆஃப் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாலிகுல் வந்து எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளா வந்து எழுதுனா எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பென்சின் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பென்சின் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, அதுல வந்து ஒரு CH டபுள் பாண்ட் CH2 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. CH2 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போறாங்க, HBr கூட வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க. இங்க நமக்கு வந்து பெராக்சைடு இருக்குதா, பெராக்சைடு வந்து இல்ல. பெராக்சைடுன்றதா உங்க டீச்சர் மாதிரி. அப்ப டீச்சர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, ஹைட்ரஜன் எல்லாம் எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்குதோ அங்க போய் நம்ம வந்து ஜாயின்ட் ஆயிடுவாங்க இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாயின்ட் ஆயிடுவாங்க. அப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல போயிட்டு இங்க ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆயிடும். அப்போ செகண்ட்ல வந்து நமக்கு என்னன்னா புரோமின் போய் நமக்கு வந்து அட்டாச் ஆகும். ஸோ இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட். அப்போ நமக்கு என்ன, எப்பவுமே HBr நமக்கு எங்க ரியாக்ட் ஆகும்னா டபுள் பாண்ட் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ பென்சின் ரிங்லயே டபுள் பாண்ட் இருக்கு சார், அங்கேயும் போய் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுமான்னு கேட்டா பென்சின் ரிங்ல டபுள் பாண்ட் வந்து ரியாக்ட் ஆகாது. அங்க ரெசோனன்ஸ்னால அது ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கும். அது டபுள் பாண்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணாது, அல்கேன் மாதிரி தான் நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து ஐயூபேக் நேமும் நீங்கள் வந்து எழுதணும். ஓகேவா, அப்போ நமக்கு வந்து புரோமின் வந்து இங்கே இருக்குது. புரோமினுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து அலிஃபாட்டிக்கை தான் நம்ம வந்து மெயின் செயினை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ நம்ம அலிஃபாட்டிக்கை மெயின் செயினை கன்சிடர் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன். அப்போ நமக்கு வந்து என்ன நேம் வந்து வரும், 1 புரோமோ. ஓகே, 1 புரோமோ 1 ஃபினைல். ஓகே, 1 ஃபினைல் ஈத்தேன் தான் நமக்கு வந்து ப்ராடக்ட். ஓகேவா, ஈத்தேன் தான் நமக்கு வந்து ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணால் ப்ராடக்டோட நேமும் நீங்கள் வந்து இங்கே கீழே வந்து எழுதணும். அதான் நான் அகைன் சொல்கிறேன், ஐயூபேக் நேம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐயூபேக் நேம் இல்லாமல் நமக்கு வந்து ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஓகே, அப்போ நம்ம வந்து ஐயூபேக் நேம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் வந்து நம்ம எடுப்போம். அப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க, CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு என்ன, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மார்கோனிக் ஆஃப் ரூல் மாதிரி தான் நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். அப்போ இதுவும் நமக்கு என்ன ஆகுது, இங்கேயும் நமக்கு வந்து பெராக்சைடு வந்து இல்லை. அப்போ ஹைட்ரஜன் எங்கே போகும், ஹைட்ரஜன் எங்கே அதிகமாக இருக்குதோ நமக்கு வந்து அங்கே போய் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், CH3 CH2 CH Cl CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ வாட் இஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் மாலிகூல். அப்போ செகண்ட் கார்பன் நமக்கு வந்து குளோரின் வந்து இருக்குது இல்லையா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 குளோரோ. ஓகே, 2 குளோரோ 4 கார்பன் வந்து இருக்குது, பியூட்டேன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இதோட ப்ராடக்ட் என்னது, 2 குளோரோ பியூட்டேன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ தேர்ட் ரியாக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பென்சின் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்குது. அது நம்ம என்ன பண்ணுறாங்க, CH2 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 வந்து இருக்குது. இங்கே நம்ம HBr கூட தான் நமக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆனால் நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, பெராக்சைடு வந்து இருக்குது. அப்போ ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், HBr கூட வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு என்னென்னா பெராக்சைடு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பெராக்சைடு வந்து எப்படி இருக்கும், உங்கள் டீச்சர் மாதிரி வந்து நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும் இல்லையா. அப்போ டீச்சர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விடுவாங்க. அப்போ ஹைட்ரஜன் எங்கே போகும், லோயர் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டத்துக்கு வந்து நம்ம போகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, CH2 பாண்ட் CH2 இங்க நமக்கு என்ன, CH2Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு நமக்கு வந்து ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கார்பன் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் எது கொடுக்கணும், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ 1 புரோமோ. ஓகே, 1 புரோமோ 3 ஃபினைல். ஓகே, 3 ஃபினைல் ப்ரோப்பேன் வந்து இதோட ஐயூபேக் நேம். ஓகே, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னா மேபி இதுக்கும் நேம் கொடுத்துருக்கலாம். அப்போ சாய்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நேமே கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஐயூபேக் நேம் எழுதுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இது நீங்கள் போர்டு எக்ஸாமில் கேட்டிருந்தா கூட, அப்போ நீங்கள் வந்து போர்டு எக்ஸாம் எழுதும்போது ஜஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட்டை மட்டும் எழுதக்கூடாது. ப்ராடக்ட் எழுதி கீழே நம்ம என்ன பண்ணணும், ஐயூபேக் நேமே நீங்கள் சேர்த்து தான் நீங்கள் எழுதணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எந்த மாலிகுல்ஸ் எழுதினாலுமே கீழே ஐயூபேக் நேம் வந்து எழுதணும். ஸோ ஐயூபேக் நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐயூபேக் நேம் வந்து உங்களுக்கு நிறைய மார்க் வந்து வாங்கி கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து மோர் கான்சன்ட்ரேட், ஐயூபேக் வந்து நீங்கள் வந்து மோர் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்கள்.